படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து நக்குல் சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல்னு சொல்லிட்டு. நம்மளோட ரியல் லைஃப்ல நமக்கு கனெக்ட் ஆகுறது தான். இன்னைக்கு நம்ம சொல்றபடி தான் நம்ம இருக்கோம். யாராவது சொல்றது கேட்குறோமா அந்த மாதிரிலாம் இல்லாம அதான் சொன்னேன், எல்லாரும் சொல்றதை நம்ம கேட்கறது இல்லைல்ல. ஸோ அது மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட. கலியுகம் எப்படி இருக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து கரெக்டா சிங்க் ஆகல. சில போர்ஷன்ஸ் கட் ஆனனால மேபி சிங்க் ஆகலையோன்னு தோணுது. பட் ஆனா அவர் சொல்ல வந்தது என்னன்னா, நல்லவங்க எப்படி கெட்டவங்களா ஆகுறாங்க, இந்த உலகமே கெட்டவங்களா அவங்கள மாத்திருது, யாருமே பிறக்கும் போது கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனித்தனியா கேட்காம மொத்தமா கேட்டீங்களே, தேங்க்யூ. படம் ஓகே, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, சூப்பரா இருக்கு, மைண்ட் ப்ளோயிங். தென் நக்குல் சாரோட ஆக்டிங் வந்து எப்பவுமே ஒரு துரு துரு பையன் மாதிரி அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இருக்கும். பட் இதுல கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாரு. ஓகே, அது ஒரு ஸ்டோரியில அப்படியே போயிட்டு இருக்கு. நடுவில் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் போயிருந்தாலும் லாஸ்டா டெலிட்டட் சீன்ஸ்ன்னு போட்டு காமிச்சிட்டாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. ஸோ அவர் பாடின அந்த பர்டிகுலர் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது தெரியல எனக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இது நல்லா இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ பெரிய படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ட்விஸ்ட் அந்த மாதிரி இல்ல, ட்விஸ்ட் இருக்கு. லாஸ்டா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து படத்தோட ட்விஸ்ட். கே.எஸ். ரவிக்குமார் சார் டபுள் ஆக்ஷனா வர்றாரு. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, கஞ்சா விற்கணும், கொலை பண்ணணும், திருட்டுத்தனம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாதான் இந்த நாட்டில் வாழ முடியும். ஆக்சுவலா அதுதான் உண்மை. இப்ப இருக்கிறதுக்கு வந்து யாரு நேர்மையா இருந்தா யாருங்க மதிக்கிறாங்க? திருநா இல்ல அடுத்தவன் போய் எடுத்த படத்தையே இந்த மாதிரி காப்பி அடிச்சு எடுத்து போட்டா, அந்த மாதிரி போட்டாதான் மதிக்கிறாங்க. ரேட்டிங் ரேட்டிங் வேணாமே விடு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டல. ஏன் 10க்கா? என்னை வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கழுவி ஊத்துவாங்க, திட்டுவாங்க. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். போதும், விட்டுருங்க. பாருங்க போயிட்டு. சூப்பர் சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு. சிரிப்பு தான் எல்லாமே சூப்பர். படத்துல எதுவும் சொல்லலாம் வரல ப்ரோ. அது வந்து சும்மா ஒரு ஃபன்னு தான். ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கும். நார்மல் படம் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் படம். ஒரு மாதிரி ஃபேண்டசி. பாக்குறவங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நடிச்சிருக்கேன் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபுல்லா நக்குல் சார் ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். காமெடி தான் ப்ரோ பண்ணிருக்கேன். படம் ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ. படம் ஃபுல்லா எல்லாமே ஃபன்னா தான் இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு தலைவா, நல்லா இருக்கு. இல்ல ஓகே தான், டிஃபரெண்டா இருக்கு. இது வரைக்கும் பார்க்காததா இருந்துச்சு. படம் ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகல. நகுல் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல அப்படியே இருக்காரு. ஹீரோ மெட்டீரியல் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணி சூப்பரா இருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. காமெடி ஓகே, உங்களுக்கு ஒன் டைம் பார்க்கலாம், ஆவரேஜா இருக்கு.